ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு அரை கப்பு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அது போட்டது வீடியோவில் வரல. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கையில் எடுத்து போடுற பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த போண்டாவை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 சைஸு பெரிய ஆனியனை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த போண்டாக்கு ஆனியன் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ஆனியன் அதிகமாகவே போடுங்க. மைதா மாவு எந்த கப்பில் 3/4 கப்பு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் ஃபுல் கப்பு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனை போட்டுட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ போண்டாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயை மாவில் ஆட் பண்ணிவிட்டு கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டா போடும் போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதை கையை நனைச்சிட்டு எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஃப்ளேமை மீடியமாக வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. போண்டா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. எல்லாமாவே இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாம் போண்டா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மழை நேரத்தில் டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த போண்டாவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.